மார்னிங் நம்ம ஹோட்டல்லேருந்து செக்அப் பண்ணுற நேரம் வந்தாச்சுங்க. ஹோட்டல் செக்அப் பண்ணுறோம். தேங்க்யூ பஸ். ஓகே தேங்க்யூ. Your room. They're checking, is it? Yeah. Okay. Thank you. கம்போடியாலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. ஹோட்டல் செக் அவுட் பண்ணியாச்சு. ஏர்போர்ட் ஷட்டில் புக் பண்ணியிருக்கேன். பிக்கப்புக்கு வந்துட்டாங்க. கிளம்ப வேண்டியது தான். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சீம் ரீப்லேருந்து ஏர்போர்ட் வருது கொஞ்சம் தூரம், ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. ஏர்போர்ட் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல கட்டியிருக்காங்க. டிஸ்டன்ஸில் ஒரு மவுண்டன்ஸ், பச்சை பசேல் இருக்குது. ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் கம்போடியாவிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. கடந்த 5 நாட்களாக கம்போடியாவுடைய ப்ரெசன்ட் டே கேபிட்டலையும் ஏன்ஷியன் கேபிட்டலையும் அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போது மனசே இல்லாமல் கிளம்ப வேண்டிய நேரம். ஆக்சுவலாக இதனுடைய 2வது முறை கம்போடியா வர்றது, பர்டிகுலரி இந்த ஆங்கர் வாட் டெம்பிள்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பட் லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஈவன் பெட்டராக இருந்ததுங்க. ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் கீப் கெட்டிங் பெட்டர். ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக வருவேன் நான். பார்ப்போம், காட் வில்லிங் சீக்கிரம் வர முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நம்ம அடுத்த டெஸ்டினேஷனான பேங்காக் போகிறோங்க. ஏர் ஏஷியாவில் தான் போகிறோம். ஒரு லாங் டிரைவ் சிஎம் ரீப் சிட்டிலேருந்து சிஎம் ரீப் ஏர்போர்ட்டுக்கு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு பிளென்டி ஆஃப் டைம். ஃப்ளைட் வந்து 12 மணிக்கு தான். ஸோ இங்கே ஆரம்பிக்கிற நம்முடைய பயணம் பேங்காக் போயிட்டு, பேங்காக்லேருந்து பஸ் பிடிச்சி பட்டாயா போயிட்டு, பட்டாயிலேருந்து நம்ம ஹோட்டலில் போய் தான் முடிய போதுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவாக இருக்கும் போது உள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக செக்இன் முடிச்சிடலாம். ஓகேங்களா? செக்இன் முடிச்சு எதாவது சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். மற்ற விஷயம்லாம் உள்ளே போய் பேசலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. ஏர்போர்ட் ஆனால் செம்ம குவைட்டாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த சிட்டி வரதுக்கு பஸ்ஸு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் பஸ் வருது, தாய்லாந்துலேருந்து வருது, லாஸ்லேருந்து வருது. ஏர்போர்ட் இவ்வளோ தூரமாக இருக்கிறதுனால பஸ் தான் பெட்ரு. பட் ஏன்னா பஸ்ஸு சிட்டி சென்டருக்கே போயிடுது. தூருக்கு டிபார்ச்சர் பார்த்தாலே தெரியும். ஏர்போர்ட் காலியாக இருக்குது பாருங்க. இதில் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இருந்தாலும் இவ்வளோ காலியாக இருக்குது. இருங்க நம்ம ஃப்ளைட் பார்ப்போம். பேங்காக் இருக்கே, டான் முவாங் C7 to C10. ஸோ பேங்காக்கில் 2 ஏர்போர்ட் இருக்குங்க. ஒன்று ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னொன்று வந்து டான் முவாங். டான் முவாங்ன்றது பழைய ஏர்போர்ட்டு. ஸ்வர்ணபூமி புதுசாக கட்டின ஏர்போர்ட், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி. FD611 தான் நம்மளுடைய ஃப்ளைட்டு. 11:55க்கு இன்னும் செக்கினே ஓப்பன் பண்ணலங்க. அமேசிங். 9:25 to 11:10 செக்இன் டைமு. வெயிட் பண்ணும். இது மாதிரிலாம் நம்ம வாழ்நாளில் நடந்தே கிடையாது. செக்இன் ஓப்பன் பண்ணுறது மாதிரிலாம் ஏர்போர்ட்டுக்கு வர்றது. யூஸ்வலாக ஒரு 1.5-2 மணி நேரக்குள்ளே வந்துடுவோம் ஏர்போர்ட்டுக்கு. சில டைம் ஏதாவது வர வழியில் டிலே ஆகிடுச்சுன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ளலாம் வந்திருக்கேன். ஒரு வாட்டி ஃப்ளைட்டு விட்டுருக்கேன். இதெல்லாம் பெருமைப்படுற விஷயம் கிடையாது, சொல்கிறேன். ஆனால் செக்இன் ஓப்பன் பண்ணுறது முன்னாடி வந்திருக்கோம் பாருங்கள். சரி, இங்கே சீட்ஸ் இருக்குது, உட்காரும். சாப்பிட்றதுக்கு இங்கே கடையாக இருக்குது. பின்னாடி ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஏர்போர்ட் நல்லா இருக்குது, ஆனால் காலியாக இருக்குது. இப்படி உட்காரோம். இந்த இருக்குது பாருங்கள், ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. நம்ம ஜூஸ் தான் குடிக்க போகிறோம். கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். பார்ப்போம் வருங்க. How are you? Do you have orange juice? Yes. Oh, okay. Oh, fantastic. Thank you. $6 ஜூஸ்லாம் USD. இருங்க, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவோம். செம்ம எக்ஸ்பென்சிவ் தாங்க, பட் என்ன பண்ணுறது, சாப்பிட்டு தான் ஆகணும். இங்கே நல்ல சீட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே இங்கே உட்காருவோம், வந்து ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. இந்த பாருங்கள், ஏர்போர்ட் லான்ச் மாதிரி இது. ஆனால் எக்ஸ்பென்சிவ். இப்படி உட்காருவோங்களா? வெயில் எங்கே அடிக்கலையும் அங்கே உட்காரலாம். இப்படி உட்காரும். ஆர்டர் பண்ணிட்டேங்க ஃபுட்டு. ஆனால் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா செக்இன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம ஏர்லியராக போய் செக்இன் பண்ணிவிடுவோம். அப்போ தான் வந்து பெட்டர் சீட்ஸ் கிடைக்கும். விண்டோ சீட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஏர் ஏஷியாவில் அவங்க அலோகேட் பண்ணுற சீட் தான். டைம் 9:20 ஆகுது. செக்இன் ஓப்பன் ஆகிடுச்சு. செக்இன் பண்ணியாச்சுங்க. விண்டோ சீட்டே கிடச்சிச்சு. பார்க்குறேன் அப்படின்னாரு. ஆல்ரெடி எல்லாம் அலோகேட் ஆகிட்ருக்கோம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே அப்படின்னாரு. ஆனால் மாற்றி கொடுத்துட்டாரு விண்டோ சீட்டுக்கு. வெரி குட். ஓகேங்க, சாப்பிட்டு வந்துட்டோம். மறுபடியும் போய் சாப்பிட்டுட்டு இமிக்ரேஷன் பிடிப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஆம்லெட் வந்துச்சு. பார்க்க நல்லா தான் இருக்குங்க. இது $5. ஆரஞ்சு ஜூஸ் $6.
ஏதோ பண்ணுறானுங்க, பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த கடைக்கு ஒரு நன்றி சொல்லி கிளம்பிடலாம். தேங்க்யூ. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட்ஸ் ஓகே. டைம் வந்து 19 ஆயிடுச்சுங்க. இன்னும் 1 hour இருக்குது நம்ம கரெக்டாக ஃப்ளைட்டுக்கு. நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு செக்யூரிட்டி கிளியர் பண்ணிட்டு கேட்டுக்கிட்ட போயிடலாம். சரிங்களா? காலியாக தான் இருக்குது, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. அவ்வளோதாங்க, செக்யூரிட்டி அண்ட் இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்தோம், இமிக்ரேஷனில் யாருமே இல்லை, 1 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம். செக்யூரிட்டி வந்தோம், ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க, அதையும் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. உள்ளே வந்தோடனே நம்ம பேயான் டெம்பிளில் பார்த்தோம்ல, ஸ்மைலிங் புத்தா 4 பக்கமும் இருக்கும் ஒவ்வொரு டவர்லேயும். அதனுடைய ரெப்ளிகா வந்து இந்த ஏர்போர்ட்டில் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். கோல்டன் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்ம அமேசிங்காக இருக்குல்ல, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஏரியாவை பியூட்டிஃபை பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம கேட் வந்து கேட் 18. இந்த பக்கம் தான் போகணும். ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் லாவோஸ்க்கு வரீங்களோ இல்லை கம்போடியாவுக்கு வரீங்களோ ஆன் அரைவல் வீசா எடுக்கிறீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க, டிபார்ச்சர் ஸ்லிப் மாதிரி. இந்த 2 நாடுகள்லையும் தூக்கி போட்டுறாதீங்க, அதை கேட்பாங்க சில டைம். லாஸில் முக்கியமாக அதை கேட்பாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்லேயே வந்து வச்சுக்கோங்க. அது டிபார்ச்சர் ரிசீட் அப்படின்னு இருக்கும் அதனுடைய பேர், சம்திங் லைக் தட். இது கம்போடியாவில் வந்து என்ட்ரி ஸ்லிப் கொடுப்பாங்க, நீங்கள் என்றைக்கு என்ட்ரு ஆகிறீங்கன்னு டேட்டு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 நாடுகளுமே வந்து அது கொஞ்சம் முக்கியம். ஓகே, இங்கே உள்ளே வந்தோன்னே இன்னும் நிறைய கடைகள் இருக்குது, சாப்பிட்ற கடைகள்லாம் பார்த்தேன். இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இவ்வளோ தாங்க ஃப்ளைட்டு. ஒரு 10 ஃப்ளைட் தான் இருக்குது நாள் முழுக்க கிட்டத்தட்ட. ஓகேங்க, நம்ம கேட் கிட்ட வந்து செட்டில் ஆயாச்சு. ஆனால் ஃப்ளைட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் டிலே. இட்ஸ் ஓகே, பெரிய லாங் டிலேலாம் இல்லை. இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பேங்காக் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஒரு 500 கிலோமீட்டருக்குள்ள தான், 450 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷத்துலேயே கடந்துடலாம். ஸோ 11:55 எடுத்தாங்கன்னா ஒரு 1 மணிக்கு போயிருப்போம். இப்போது 12:10 எடுக்கிறதுனால ஒரு 1:15 ரீச் ஆக போகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கேருந்து நமக்கு ஒரு லாங் ட்ராவல் இருக்குது பட்டாயா. ஏன்னா ஒரு 145-150 கிலோமீட்டருங்க பட்டாயா. ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட ட்ராவல் ஆகும். ப்ரைவேட் டாக்ஸிலாம் போனால் செம்ம எக்ஸ்பென்சிவ். ஆனால் டான் முவாங் ஏர்போர்ட் நம்ம இப்போ இறங்குறோம் இல்லைங்களா, பேங்காக்கோடைய 2வது ஏர்போர்ட்டு, அந்த ஏர்போர்ட்லேருந்து பஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் பார்க்கணும். சரியாக பஸ் டைமிங்ஸ்லாம் போடல ஆன்லைனில், ஆனால் நான் பார்த்தப்போ ஒரு 3 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதா சொல்லுது. நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த 3 மணி பஸ்ஸு. ஏறினா ஒரு 5-5:30 நம்ம பட்டாயா போய் ரீச் ஆகலாங்க. இதான் வந்து நம்மளுடைய பிளானு. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. டைம் என்ன 11 ஆகுது. ஸோ எப்படி ஒரு 10-15 நிமிஷத்தில் போர்டிங் ஸ்டார்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். காத்திருப்போம். இந்த போர்டிங் ஏரியா பாருங்கள், செம மாடர்னாக இருக்குங்க. டாய்லெட்ஸ்லாம் வந்து க்ளீனாக இருக்கும். ஒரு மாடர்ன் ஏர்போர்ட் எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு புது ஏர்போர்ட் அது, ஒரு 2 வருஷம் தான் ஆச்சு கட்டி. 2023 தான் வந்து தர்றாங்க. ஏன்னா நாங்கள் போன டைம் வந்தப்போ சிட்டி பக்கத்துலேயே இருந்தது அந்த பழைய ஏர்போர்ட்டு. ஒரு 10-15 நிமிஷத்துல நம்ம ஏர்போர்ட்டுக்கு வந்து போயிடலாம். இப்போ தான் வந்து அந்த ஏர்போர்ட்டை மூடிட்டு சிட்டிக்கு ரொம்ப தள்ளி வெளியில் இந்த ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க. அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் நியூ ஏர்போர்ட் வந்து நல்லாவே இருக்குதுங்க. நம்ம போர்டிங் இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டு இருக்குது. நம்ம போய் க்யூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதாங்க, கம்பெனியாக்கு ஒரு பாய் சொல்கிறாங்க. I'll be back, definitely 100% I'll be back. ஏர் ஏஷியா ஃப்ளைட்டு, தாய் ஏர் ஏஷியா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் ஏர் ஏஷியா, தாய் ஏர் ஏஷியா எல்லாம் இவங்கெல்லாம் ஒரே குரூப் தான், ஏர் ஏஷியா குரூப் தான். சவதிக்கான்னு மறுபடியும் காதில் கேட்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. 14F நம்ம சீட் நம்பர். இருங்க போய் செட்டில் ஆகும். அவ்வளோதாங்க, சீட்டில் ஏறி செட்டில் ஆயாச்சு. விண்டோ சீட்டு, எமர்ஜென்சி எக்ஸிட்டில் வேறு. ஸோ பிகர் லெக் ஸ்பேஸு. ஒரு 1 மணி நேரம் தான் ஃப்ளைட்டுங்க. டைம் 12:05. இன்னொரு 5 நிமிஷத்தில் எடுத்துடணும். போர்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஃப்ளைட் எடுக்கிட்டோம். நம்ம ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டே போகலாம். ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே, பாய். அதெல்லாம் ஃப்ளைட் எடுத்துகிட்டு ரன்வேக்கு போயிடுறது. ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் ரன்வேக்கே வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ளைட்டுங்க. செம பாப்புலர் ரூட்டு பேங்காக்கு இங்கேருந்து. ஏன்னா பேங்காக்லேருந்து தான் யூரோப்புக்கு எல்லா ஃப்ளைட்ஸும். அவ்வளோதாங்க, ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டாரு. ஃப்ளைட்டு ரன்வேல தெரிக்குது. டேக்ஆஃப் பாருங்க, சுற்றி எதுவுமே இருக்காது. ஏர்போர்ட்டை சுற்றி எங்கேயோ கொண்டு வந்து காட்டில் கட்டி விட்டுருக்கானுங்க.
விவசாயங்க. நல்லா மழை பெய்யுது, நிறைய தண்ணி உள்ள இருக்குது. அதனால அக்ரிகல்ச்சர் எங்கே பார்த்தாலும் விவசாயம். சரிங்க, ஓகே. 1 hour தான் இங்கேருந்து பேங்காக்கு. பேங்காக் கிட்ட வந்த அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் ஒரு குட்டி தொகுதப்படும். ஓகே, பாய். ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போகிறாங்க. அவ்வளோதான், லேண்ட் ஆக போகிறோங்க. ஆல்மோஸ்ட் கஷ்டம். தேங்க்யூ. இது ஓகே. சாவதிக்கா கப்புங்கா மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னா வெற்றிகரமாக பேங்காக்ல இறங்கிடும் அப்படின்னு அர்த்தம். முதல்ல போய் நம்ம இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிட்டு பேக் கலெக்ட் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பஸ் எப்படின்னு பார்க்கணும். இங்கேருந்து பட்டாயாக்கு உள்ளேயே வந்து பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்னா படித்தேன் நான். 3 மணி பஸ் பார்த்தோம்ல, பிடிக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். 1:15 லேண்ட் ஆகிடுச்சு ஃப்ளைட் விட்டு வெளில வரத்துக்கு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. ஓகே, சரிடா, பாத்ரூம் மட்டும் போயிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. இன்னொரு விஷயங்க, நீங்கள் தாய்லாந்து உள்ள வரீங்கன்னா அந்த ஆன் அரைவல் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். வீசா தேவையில்லை இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸுக்கு. பட் அந்த ஆன் அரைவல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். நம்ம இந்த டூர் ஸ்டார்டிங்கில் தாய்லாண்டில் வந்துட்டு தான் இங்கேருந்து மற்ற கண்ட்ரிஸ்க்கு போனோம், லாஸ், கம்போடியா அப்படின்னு. ஸோ அப்பவும் ஃபில்அப் பண்ணோம். கண்ட்ரி வெளியில் போய்ட்டு மறுபடியும் உள்ளே வரோம், அதனால் மறுபடியும் ஃபில்அப் பண்ணோம். பண்ணியாச்சு ஃபோன்லேயே. ஈஸி தான், ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். பேக்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். இப்போ மேலே தான் இமிக்ரேஷன் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வந்தால் பேக்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து மணி எக்ஸ்சேஞ்சு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வெளியில் போனால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். குயிக்காக வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் மட்டும் கேட்டுக்கலாம். இப்படி தான் வெளியில் போகணும். ரேட்டு கேட்டேன். ஒரு டாலருக்கு 19 தாய் பார்த்து தான் வருது. 19.74ன்றாங்க. அட்லீஸ்ட் ஒரு 20ஆவது கொடுக்கணும். 20.50 கொடுத்தா தான் ஒரு டீசெண்டான ரேட்டு. இருங்க, வெளியில் போய் செக் பண்ணுவோம். உள்ளே எப்படியும் வந்து ரேட் அவ்வளோ நல்லா இருக்காது. இங்கே கூட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. லெட்ஸ் செக். டாக்ஸி சர்வீஸு, ஆனால் நம்ம பஸ் சர்வீஸு பார்க்கணும். இருங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம பஸ்ஸு சர்வீஸ் பார்ப்போம். இங்கே இருக்க ஒரு எக்ஸ்சேஞ்ச், இங்கேயும் 19.74 தாங்க. ஆனால் எல்லாம் ஒரே ரேட்டு சொல்கிறேன். ஹலோ, நீங்கள் வெளியில் வந்தாலே வந்து டாக்ஸி சர்வீஸு, பஸ் சர்வீஸு, சிம் கார்டு, மணி எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இருக்குது. உள்ளே தான் பண்ண அவசியம் கிடையாது. ஆனால் இங்கேயும் வந்து அதே ரேட்டு தான், 19.74ன்றாங்க. மேபி சிட்டியில் போனால் கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது, இவங்ககிட்ட கேட்போம் பஸ் சர்வீஸ் எப்படி அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்க, இதில் 3 மணி பஸ்ஸை பிடிச்சிடணும். பஸ் சர்வீஸ் கேட்டேங்க. கேட் நம்பர் 2ல் வெளியில் போ அப்படின்னாங்க. ப்ளஸ் வந்து இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம் நினைக்கிட்ட ஒரு 60 தாய் பாத் இருக்குது ஆல்ரெடி. பஸ்ஸுக்கு காரில் புக் பண்ண முடிஞ்சதுன்னா காரில் புக் பண்ணிவிட்டு நம்ம பட்டாயா போயிட்டு அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. 3 மணிக்கு இல்லையாங்க, ஆக்சுவலாக 3 மணின்றது அங்கேருந்து வர பஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டிபார்ச்சர் 5:30. என்ன பண்ணுறது, 160 கிலோமீட்டருங்க. ஃபேர் வந்து 155 தாய் பாட்டு. 2 hours 30 minutes ட்ராவல் டைம். 3 மணி நினச்சிருந்தேன் நான். இந்த இன்ஃபர்மேஷன் சரியாக எடுக்கவே முடியலங்க ஆன்லைனில். எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு சரியாக இல்லை. ஆனால் பார்த்தா 5:30 தான் அடுத்த பஸ்ஸு. என்ன பண்ணுறது, டாக்ஸி செம எக்ஸ்பென்சிவ். இதுக்கு 3-4 டைம்ஸ் கூட ஆகலாம் டாக்ஸி. ஏன்னா 160 கிலோமீட்டருங்க. எப்படி 2வது 5:30 வரைக்கும் என்ன பண்ணுறது, லஞ்ச் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் கடவுளே, சரி இருங்க என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேறு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போனால் ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குதான். அந்த பஸ் ஸ்டேஷன்லேருந்து 1 ஹவருக்கு ஒரு பஸ் இருக்குது அப்படின்றாங்க பட்டாயாக்கு. ஆனால் இந்த பேங்காக் டிராஃபிக்கில் 15 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் ஆகிடுமே. இங்கே டிராஃபிக்கில் மாறிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பஸ்ஸு டைம் பிடிக்க முடியல. அந்த பஸ்ஸை எவ்ரி 1 ஹவர் இருந்தாலும் எவ்ரி 1 ஹவர் தானே பஸ்ஸு. என்ன பண்ணுறது, ஐயோ. சரிங்க, எங்கேயாப்பா சாப்பிடுவோமா? லக்கேஜ் வேறு இருக்குது, தூக்கின்னு சுற்றணும். இருங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டேங்க 5:30க்கு. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே இல்லை. இங்கே தான் வெளியில் பிளாட்ஃபார்மு. ஸோ வேறு எங்கேயும் போக தேவையில்லை. நம்ம எங்கேயா சாப்பிட முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 7-Eleven இருக்குது, மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை சாப்பிட்றதுக்கு. இருங்க பார்ப்போம், விசாரிப்போம். கொஞ்சம் நேரம் டிவைசஸ் சார்ஜ் போட்டுருந்தாங்க. இங்கே மேலே சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். இது டிபார்ச்சர் டெர்மினலுக்கு மேல் ஃப்ளோரில் இருக்குது, டாப் ஃப்ளோரில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் இது ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் சாப்பிடுவோம். சின்ன ஏர்போர்ட் தான். மெக்டானல்ட்ஸ் இருக்குது.
இந்த பக்கம் போனால் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. வாங்க ஒரு சுற்றிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்தால் ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் இருக்குங்க. plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ். வில் பி ஸ்பாயில் ஃபார் ஆப்ஷன்ஸ் நினைக்கிறேன். இருங்க அப்படியே பார்ப்போம், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவோம். அப்போ இன்னும் போயிட்டே இருக்கு அந்த பக்கம். இந்த கடையில் ஃப்ரைட் சிக்கன் அண்ட் ரைஸ் விற்கிறாங்க. ஒன்று ஆர்டர் பண்ணுறோமா? வெயிட் பண்ணுங்கள். வாங்கியாச்சுங்க ஃப்ரைட் சிக்கன் வித் ரைஸ், கூட சூப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த சில்லி இருந்தது எடுத்துட்டேன். 80 தாய் பாத்துங்க இது. அப்புறம் ஒரு தாய் மில்க் டீ வாங்கினேன், 65 தாய் பாத்து. நம்ம ஊர் ஷாப்பிங் மால் மாதிரி கேஷ் கொடுக்க முடியாதுங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் கார்டு, அந்த கார்டில் நீங்கள் கேஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க, சாப்பிட்டு டிவைசஸ்லாம் கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு ஃபோனை நோண்டி அப்படி இப்படின்னு ஒரு 3 மணி நேரம் கிட்ட கடத்தியாச்சுங்க. டைம் 5:15 ஆகிடுச்சு. பர்ஃபெக்ட். இங்கே தான் இருக்குது நம்மளுடைய பஸ்ஸோடைய கேட் நம்பர் 425 சொல்லியிருக்காங்க. நம்ம கேட் எடுத்து வெயிட் பண்ணுவோங்க. பஸ் வந்துருந்தால் ஏறிடலாம். ஓகேங்களா? இங்கேருந்து இன்னொரு லாங் ட்ராவல். டிராஃபிக் வேறு எப்படி இருக்குன்னு தெரில. பீக் ஹவர்ஸு, மண்டே 2.5 மணி நேரம் போட்டிருக்கு யூஸ்வலாக ட்ராவல் டைமு. லெட்ஸ் சி. 2.5 மணி நேரம்னா இப்போ 5:30 மணிக்கு ஏறினா 8 o'clock வந்து பட்டாயா ரீச் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம டாக்ஸியோ இல்லை டுக்டுக்கோ பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போகணும். நம்ம ஹோட்டல் வந்து சென்ட்ரல் பட்டாயில் இருக்குது. லெட்ஸ் சி. வாங்க நம்ம ஸ்டேடியை கேட்டு போயிடலாம். இங்கே முன்னாடி தான் இருக்குது, ரொம்ப தூரம்லாம் இல்லை. இந்த ஏர்போர்ட்டு பிஸியாக தாங்க இருக்குது. ஸ்வர்ணபூமிலாம் இதோட பயங்கரமாக இருக்கும். ஆனால் நல்ல ஆர்கனைஸ்டாக இருக்குது ஏர்போர்ட். கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட்டாக இருந்தாலும் இது டாக்ஸி சர்வீஸு மற்ற எல்லா சர்வீஸுமே ஆர்கனைஸ்டாக இருக்குது. வெரி நைஸ். நிற்குதுங்க ரெடியா, தெரியுதுங்களா? பிங்க் கலரில் ஒன்று நிற்குது பாருங்க. டான் முவாங் ஏர்போர்ட் டு பட்டாயா. சொல்லுங்க நம்ம சீட்டு. ஆக்சுவலாக ஓகேங்க, பஸ்ஸில் ஏறி செட்டில் ஆயிடுச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்குங்க சீட்டு. கீழே ஃபுட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க. விண்டோ சீட்டு கேட்டு வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய விண்டோ தான் பாருங்க. ஃபுட்ரெஸ் தெரியுது. லெக் ஸ்பேஸ் டீசன்ட் ப்ளஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. கொடுத்த காசுக்கு வேல்யூ தான். 2.5 மணி நேரம் ட்ராவலுங்க. நடுவில் வீடியோலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா தூக்க போகிறேன். பட்டாயா ரீச் ஆகிட்டு உங்களோட பேசுகிறேன் நான். சரிங்களா? அடுத்த 2 நாள் பட்டாயில் தான் இருக்க போகிறோம். இங்கே சில அமேசிங்கான பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, நம்ம முதல்ல பட்டாயா போய் சேருவோம். நடுவில் ஏதாவது முக்கியமான அப்டேட் தான் சொல்கிறேன். ஓகே, பாய். ஷாப்பை 5:30 எடுத்துட்டாங்க. நான் ஸ்டாப் பஸ்ஸு 2.5 hours டு பட்டாயா. வந்து இறங்கியாச்சுங்க. கரெக்டாக 8 மணிக்கு இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து நம்ம கிராப் ஏதாவது பிடிக்கணும். பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போகணும். மழை வேறு பெய்யுது. இருங்க ஆப்பில் பார்ப்போம், கிராப் ஆப்பில் என்ன கிடைக்குது அப்படின்னு. பஸ்லேருந்து இறங்கணுன்னா ஸ்கூட்டரில் கொண்டு வந்து விட்டாருங்க ஒருத்தர். 100 ரூபாய்க்கு கேட்டார், குதிரை. ஓகே, நம்ம ஹோட்டல் வந்தாச்சு. இதாங்க நம்ம ஹோட்டலு. ஃபைனலி காலையில் 8 மணிக்கு ஹோட்டலேருந்து கிளம்புனது. இப்போனா அது டைமு 8:15 இங்கே பட்டாயில் ஹோட்டலில் வந்து இறங்குறேங்க. ஒரு லாங் டே ட்ராவலு. இங்கே பக்கத்துலேயே ஏதாவது ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து சாப்பிட்டு வி கால் இட் அ நைட் அப்படி தான் நினைக்கிறேன். இங்கேருந்து அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லாம் போனால் ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன். பைக்கில் போகிறதா இருந்தால் போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம். இல்லைன்னா இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இன்றைக்கி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் புக் பண்ணிடுறேன். நாளைக்கு ஒரு ஐலாண்ட் டூருக்கு கண்டிப்பாக பாருங்கள். இந்த சவுத் ஈஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.